Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சீலா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யூசுவலா ஒரு மீனுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. சீலா மீன்ல நம்ம வறுக்கவும் செய்யலாம், குழம்பும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். கருகிடாமல் பார்த்துக்கணும். கருகிடுச்சு அப்படின்னா குழம்புல ஃப்ளேவர் மாறிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் விட்டுருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய். அடுத்ததாக கடுகு, வெந்தயம் ரெண்டுமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 பூண்டு, 2 பச்சை மிளகாய், அடுத்ததாக 2 கையளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொடியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு சைஸில் இருக்கக்கூடிய புளி எடுத்துகிட்டு அதில் புளி தண்ணி எடுத்து குழம்புல சேர்க்குறேன். பொதுவாக மீன் குழம்பு அப்படின்னாவே உப்பு, காரம், புளிப்பு 3 ஈக்குவலாக இருந்தால் அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணியை விட்டாச்சு. குழம்பு இன்னும் நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம நார்மல் வாட்டரை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கொதிச்சு அதனோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த குழம்பு திக்னஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மீன் சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்துட்டு மூடி போடக்கூடாது. ஓப்பன் பேனில் 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா மீன் நல்லா குக் ஆகிடும். இப்போ எல்லா மீனும் குழம்புல நல்லா முழுகி வரவுக்கு அழுத்தி விட்டுறலாம். மீன் வேகும் போது நம்ம கரண்டி போட வேண்டாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டோம் அப்படின்னாவே மீன் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், மீன் நல்லா குக்காகி வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நல்லா மேலே மசாலாவோட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. மீனும் நல்லா குக்காகி அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் சீலா மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்த்தாச்சு. இந்த மீன் குழம்பு இட்லி, தோசை, சாதம் இது 3க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.